கடலூர் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்கிட கேட்கலாம். பார்த்தசாரதி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. கடலூர் நீதிமன்ற வளாகத்தில் 16 சைனட் நச்சு குண்டுகள் வெடிக்கும் என தகவலால் தற்பொழுது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மோப்ப ஆய்வுடன் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. கடலூர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் ஒன்று வந்தது. அந்த கடிதத்தில் பிற்பகல் மாலை 16 சைனடு நச்சு குண்டுகள் நீதிமன்றத்தில் வெடிக்கும், நீதிபதிகள் மற்றும் பொதுமக்களை வெளியேற்றவும் என குறிப்பிட்டுள்ளது. தமிழர் விடுதலை இயக்கம் என்ற பெயரில் நீரஜ் திருமுருகன் காந்தி என்பவர் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அனுப்பியுள்ளார். தூத்துக்குடி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்படுத்தி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதும், அதே போன்று கடலூர் நீதிமன்றம் முதலில் குண்டு வெடிக்கும் என இருந்துள்ளது. மேலும் பார்த்தோம்னால் கடந்த 2021 ஆண்டு தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அந்த குடும்பத்தில் ஒருவரை இழக்க நேரிடும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மிரட்டலை தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் தற்பொழுது வெடிகுண்டு நிபுணர்கள் அங்குலமாக சோதனை நடைபெறுகிறது. தற்பொழுது இந்த சோதனையானது மோப்ப ஆய்வுடன் வெடிகுண்டு சோதனை நடைபெற்று வருகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.